சற்றுமுன் வெளியான தகவல் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியுள்ளது. அது என்னன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கி ஓராண்டு நிறைவடைய உள்ள நிலையில் முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பொது மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்று வருகிறது. ஒவ்வொரு குடும்ப பட்ஜெட்டிலும் முக்கிய பங்கு வகிக்கும் இந்த திட்டம் உள்ளூரில் பணப்புழக்கத்தையும் அதிகரிக்கிறது. தமிழ்நாட்டை பின்தொடர்ந்து கர்நாடகா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் மாநிலங்களிலும் தேர்தல் வாக்குறுதியாக உரிமை தொகை திட்டம் இடம்பெறுகிறது. பெண்களின் உழைப்பிற்கு அங்கீகாரம் அளிப்பது, அவர்கள் சுயமரியாதையை காப்பது ஆகியவற்றிற்காகவே இந்த திட்டம் தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலினால் தொடங்கப்பட்டது. கடந்த ஆண்டு 2023 செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த திட்டம் ஓராண்டை நிறைவு செய்ய உள்ளது. ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி பயனாளிகளின் வங்கி கணக்கில் 1000 ரூபாய் தவறாமல் வரவு வைக்கப்படுகிறது. பண்டிகை நாட்கள் வந்தாலே, சனி ஞாயிறு நாட்கள் வந்தாலே உரிமை தொகையை தமிழக அரசு முன்கூட்டியே வரவு வைத்து வருகிறது. இந்த மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 14ஆம் தேதி இரண்டாவது சனிக்கிழமை, எனவே 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமையே மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்படும் என்கிறார்கள். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சுமார் 1,15,00,000 பயனாளிகள் பயன்பெற்று வந்தனர். இந்நிலையில் திட்டத்தில் நிராகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் விண்ணப்பித்தனர். அதேபோல் ஏற்கனவே விண்ணப்பிக்காதவர்களும் விண்ணப்பித்தனர். அவர்களது விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு அவர்களில் மேலும் 1,48,000 பயனாளிகளை புதிதாக இணைத்தனர். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைய இன்னும் லட்சக்கணக்கான பெண்கள் காத்திருக்கின்றனர். புதிய ரேஷன் அட்டைகள் பெற்றவர்களும் திட்டத்தில் இணைய விருப்பம் தெரிவித்து வருகின்றனர். வரும் 15ஆம் தேதியுடன் திட்டம் தொடங்கி ஓராண்டு நிறைவடையும் நிலையில் அதை முன்னிட்டு தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் திட்ட விரிவாக்கம், புதிய பயனாளிகள் சேர்க்கை தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவாரா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.